friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல பன்னீர் ஷவர்மா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுல வந்து நம்ம இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் சாஸ் சேர்த்து பண்ண போறோம். அதனால இந்த ரோஸ்டட் பன்னீர் மேல இந்த ஸ்பெஷல் சாஸ் அப்புறமா கொஞ்சம் பிக்கிள்ட் வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்து நம்ம ரோல் பண்ணி சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பரா இருக்கும். இப்போ இது பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம காய்கறியை வந்து ரெடி பண்ணிடலாம். ஏன்னா இது வந்து கொஞ்ச நேரம் ஊறும்போது தான் அது நல்லா இருக்கும். இப்போ இது ரெடி பண்றதுக்கு ஒரு பவுல்ல பாதி போல வெங்காயம், பாதி தக்காளி, பாதி குடை மிளகாய், கொஞ்சம் நல்ல மெல்லிசா கட் பண்ண கேரட், அதுக்கப்புறமா கொஞ்சம் வெள்ளரிக்காய், இது கூடவே கொஞ்சம் நறுக்கின மல்லி இலை, அதுக்கப்புறமா ஒரு பெரிய எலுமிச்சை பழத்தோட சாறு ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க. சின்ன எலுமிச்சை பழம்னா நமக்கு வந்து 1.5 எலுமிச்சை பழம் தேவைப்படும். கூடவே கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மிளகு, தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம கலந்து விடுறப்போ அப்படியே அந்த எலுமிச்சை பழம் சாறுலேயே அது ஊறும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து கொஞ்ச நேரம் அப்படியே ஊறட்டும். காயை ஊற வச்சுருக்கோம். இப்போ அடுத்தது நம்மளோட ஸ்பெஷல் சாஸ் தயார் பண்ண போகிறோம். அதுக்கு நான் எனக்கு வந்து 2 டேபிள் ஸ்பூன் எள்ளு எடுத்திருக்கேன். இதை வந்து லேசாக நம்ம ரோஸ்ட் பண்ணிட்டு தான் நம்ம வந்து செய்ய போகிறோம். 2 டேபிள் ஸ்பூன் எள்ளு இதை வந்து நம்ம ஒரு பேனில் மாற்றிட்டு லைட்டாக ஒரு கோல்டன் கலர் வர்றது வரைக்கும் நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணணும். கரிஞ்சிடக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி நல்ல ஒரு கோல்டன் கலர் வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிடலாம். இது கூடவே 4 பல் பூண்டு, அந்த கார்லிக் ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். 4 பல் பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இதோட வந்து 1/4 கப் தயிர், கூடவே 1/2 கப் மயோனைஸ். நம்ம வந்து மெட்ராஸ் சமையலில் எப்படி வீட்டில் மயோனைஸ் பண்ணுறதுன்னு பண்ணியிருக்கோம். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ் சேர்த்துக்கோங்க. அப்போ வந்து அந்த காரம் வந்து நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை பழத்தோட சாறு, கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் உப்பு, இல்லை நம்மளோட தேவைக்கேற்ப உப்பு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா அரைச்சி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பாருங்கள், நம்மளோட சூப்பரான நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லான அந்த கார்லிக் ஃப்ளேவர்லாம் ரொம்ப நல்லா வரும். அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாஸ். இதை வந்து ஷவர்மாக்கு மட்டும் இல்லை, நம்ம வந்து டிப்பிங் சாஸாகவும் வந்து யூஸ் பண்ணலாம். வேறு எதுக்காவது வந்து நம்ம சாஸ் வேணும்னா நம்ம வந்து இந்த ரெசிபி பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அடுத்தது வந்து நம்ம பன்னீரை மேரினேட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுலில் 3/4 கப் நல்ல கெட்டியாக இருக்கக்கூடிய தயிர் எடுத்துக்கோங்க. இது கூடவே மசாலாவுக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் வச்சுருக்கேன். இது வந்து கலர் நல்லா வரும். சாதாரண மிளகாய் தூள்னால் 1 டீஸ்பூன் போதும். கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மல்லித்தூள், அதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் எலுமிச்சை பழத்தோட சாறு கொஞ்சமாக போதும். கூடவே தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி நம்ம நல்லா கலந்து விட்டுறப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சூப்பராக நல்லா கெட்டியாக கலந்து வச்சுருக்கோம். இப்போ இதில் வந்து நம்ம பன்னீர் சேர்க்கணும். நான் இன்றைக்கி வந்து 250 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். அதை வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் பீசஸாக நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா அப்படியே அந்த தயிர் அந்த மசாலாவோடு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இது வந்து ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் போல் இருக்கட்டும். ஒரு 15 நிமிஷம் போல் நான் வந்து பன்னீர் ஊற வச்சுருந்தேன். இப்போ இதை வந்து நம்ம பேனில் போட்டு ரோஸ்ட் பண்ணிடலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அப்படியே நம்ம வந்து இந்த பன்னீரை ஒன்று ஒன்றா உள்ளே வச்சிடலாம். மறக்காமல் மீதி இருக்கக்கூடிய எல்லா தயிரையுமே, அந்த தயிர் அந்த மசாலா எல்லாமே நம்ம உள்ளே சேர்த்துடணும். அப்போ தான் வந்து அந்த கொஞ்சம் அந்த க்ரம்ஸ் மாதிரி வரும். அதுவும் நல்லாயிருக்கும் நம்ம ஷவர்மாக்கு. ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி தான் கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அது வந்து அப்படி ரோஸ்ட் ஆகி வர வர எல்லாமே சேர்ந்து கெட்டியாக வந்துடும். நான்ஸ்டிக் பேன் இல்லை நல்ல ஒரு இரும்பு பேன்னா நமக்கு வந்து அடி பிடிக்காமல் நல்லா வரும். இப்போ நம்ம வந்து லைட்டாக திருப்பி போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் கூட இருக்கட்டும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா அந்த மசாலாலாம் சேர்ந்து அந்த பன்னீரோடு சேர்ந்து நல்லா ரோஸ்ட் ஆகி வந்திருக்கு. இப்போ இதை வந்து நம்ம தனியாக எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் வச்சு கட் பண்ணாலும் ஓகே, இல்லைனா இங்கேருந்து சின்ன சின்னதாக கொஞ்சம் கட் பண்ணி விட்டுடலாம். நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கடைசியாக நமக்கு வந்து வெளியே வைக்கக்கூடிய அந்த ஷீட் வேணும். அதுக்கு நம்ம வந்து சிக்கன் ஷவர்மா பண்ணுறப்போ பீட்டா பிரெட் வீட்டிலே பண்ணியிருப்போம். அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து டாட்டியாவும் யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து மெட்ராஸ் சமையல் அதுவும் பண்ணியிருக்கோம். நான் இன்றைக்கி வந்து டாட்டியா தான் எடுத்திருக்கேன். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து சப்பாத்திலையும் ரோல் பண்ணலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இல்லைனா வந்து நம்ம ஃப்ராங்கி பண்ணுறப்போ ஃபுல்லாக மைதா மாவுலேயே பண்ணுவோம்ல, அதுவுமே பண்ணிக்கலாம். எல்லாமே எது வேணாலும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து அந்த டாட்டியா தான் எடுத்திருக்கேன்.
இதை வந்து லேசாக 2 பக்கமும் போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாக தான் இருக்கும். இந்த மாதிரி போட்டுட்டு இதை வந்து ஒரு டவல்குள்ளே வச்சுக்கோங்க. எந்த இது பண்ணாலுமே, எந்த பிரெட் பண்ணாலுமே டவல்குள்ளே வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த சாஃப்ட்னஸ் வந்து மெயின்டைன் பண்ணும். எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ வந்து நம்ம அசம்பிள் பண்ணிட வேண்டியது தான். நம்ம வந்து இந்த காயை ஊற வச்சுருந்தோம்ல, அதை வந்து சும்மா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா ஊறி அந்த எலுமிச்சை பழத்தில் ஊறி ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம அசம்பிள் பண்ணுறதுக்கு ஒரு பீட்டா பிரெட் எல்லாம் வந்து நம்ம என்ன ரெடியாக வச்சுருக்கோமோ அதை எடுத்துக்கலாம். அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக சாஸ் மட்டும் கீழே ஒரு லேயர் சாஸ் நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும். பண்ணிவிட்டு நல்லா தாராளமாக பன்னீர் எடுத்து வச்சுக்கோங்க. இது மேலே வந்து கொஞ்சம் அந்த காய் நம்ம ஊற வச்சுருந்தோம்ல அந்த இதில் அதையும் வந்து நம்ம மேலே சேர்த்துடலாம். கடைசியாக இன்னும் கொஞ்சம் சாஸ், நமக்கு சாஸ் கொஞ்சம் அதிகமாக விரும்புவீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக வைக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம அப்படியே மூடிட்டோன்னா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இதில் வந்து பட்டர் பேப்பர் வச்சு கவர் பண்ணுறதுனால நம்ம வந்து நம்ம கடையில் மாதிரி செஞ்சுக்கலாம். இல்லைனா அது சும்மா அதை பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குங்கிறீங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே நல்ல க்ரஸ்ட்டு ஃபார்மான பன்னீர், மேலே வந்து அந்த பிக்கிள்டு வெஜிடபிள்ஸ் கூடவே அந்த சாஸோட சேர்த்து நம்ம இதை ரேப் பண்ணி சாப்பிடும்போது ஆஹா 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 சொல்ல வார்த்தையே இருக்காது. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை எறும்புகள் மலரட்டும்.